அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்தது கதைகள் திருமண மலர்கள் தருவாயா பகுதி 9. நம்முடைய சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. சூரிய கிரகணம் உதயமாகி நீண்ட நேரமாகியும் அரவிந்தன் இன்னும் எழவில்லை. சின்ன குரட்டை விட்டு தூங்கும் அவனை எழுப்பக்கூடாது என்ற நோக்கத்துடன் சித்தி பரிமளா பூனையைப் போல் மெல்லடி வைத்து ஏதோ சாமானை எடுத்து கொண்டு போனாள். நேற்று இல்லாத மாற்றம் என்ற கேசட்டை போட்ட மகன் இளங்கோவை சித்தி கண்டித்தாள். அசந்து தூங்குறான்ல, இப்போ எதுக்கு பாட்டை போடுற? இளங்கோ ஏதோ முணுமுணுத்தான். அந்த டேப் ரெக்கார்டரும் அரவிந்தன் கொண்டு வந்ததுதான். புது மோகம் இளங்கோவை கிறங்க வைத்து கொண்டிருந்தது. நண்பனிடமிருந்து ஆடியோ கேசட்டுகளை வாங்கி போட்டுக்கொண்டு வீட்டை அதிர அடித்து கொண்டிருந்தான். ரெக்கார்டரை கெடுத்துடாதேடா, அம்மா பரிமளா திட்டிக் கொண்டிருப்பாள். ஏதாவது ரிப்பேர் என்றால் கூட தன்னால் பண்ண முடியாது என்ற பயம். விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக அரவிந்தனின் நட்பையும் உறவையும் தக்க வைத்து கொள்ள வேண்டுமே என்ற பயம். எத்தனையோ பணக்கார உறவினர்கள் இருக்க தன் வசதியற்ற வீட்டில் வந்து தங்குகிறானே என்ற மதிப்பு. அதனால்தான் தன் புறாக்கூண்டு வீட்டு அறையில் இரவலாக கேட்டு ஒரு டேபிள் மின்விசிறியை வாங்கி வைத்திருந்தாள். அது போடும் சப்தத்தில் அரவிந்தன் விழித்து கொண்டு விடுவானோ என்ற பயம் கூட மெல்ல எழுந்தது. ஆனால் அரவிந்தனோ நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அரவிந்தனின் அப்பாவின் தம்பியின் வீடுதான் இது. சித்தப்பா நாகராஜன் படிக்கவில்லை, படிப்பு ஏறவில்லை என்றாலும் அப்பா அண்ணனின் முயற்சியால் போதுமான வருமானம் உள்ள இடத்தில்தான் வேலைக்கு இருந்தார். கஷ்டம் என்று தெரியாத கூட்டு குடும்பம். அவருக்கு ஏற்ற பெண்ணை அப்பாவும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். காதல் என்ற சொல் வீட்டினுள் நுழையாத காலம். காதல் என்ற சொல்லையே பெரியவர்கள் அருவருப்பாக சொல்லக்கூடாத சொல்லாக கருதிய காலம். காதலித்து மணந்தவர்களை வீட்டில் சேர்க்காமல் ஒதுக்கிய காலம். இப்படிப்பட்ட நிலையில் நாகராஜன் ஒரு பெண்ணை காதலித்தார். அலுவலகத்திற்கு அருகில் ஒரு மெஸ் இருந்தது. அதை கணவனை இழந்த மீனாட்சி அம்மாள் தான் நடத்தி வந்தாள். அவளுடைய ஒரே மகள்தான் பரிமளம். வயசுக்கேற்ற பருவம். பரிமளம் வீசும்படியாக இருந்தாள். வீட்டுவாசியான நாகராஜனுக்கு மெஸ்ஸுக்கு போய் சாப்பிடும் வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒன்றிரண்டு நண்பர்கள் சும்மா பேச்சு துணைக்காக அழைத்து போவது வழக்கம். அதன்படி மெஸ்ஸுக்கு போனவன் பரிமளாவை பார்த்தான். முதல் சில தினங்கள் ஒன்றும் தோன்றாமல் நண்பர்களுடன் வெறும் அரட்டை. பரிமளாவின் வளையல் சத்தத்துடன் கேட்கிறது. ஒரு நாள் நீயும் எங்க கூட சாப்பிடேன் என்று நண்பர்கள் வற்புறுத்த சாப்பிட உட்கார்ந்தான். பரிமளா பாய்ந்து பாய்ந்து பரிமாற மீனாட்சி அம்மாளின் கைக்கு இத்தனை மனமா? தன் அம்மாவும் தான் சாமான்களை கொட்டி சமைக்கிறாள். எப்படி இத்தனை கைமணம் மணக்கிறது? அவன் சுவையறிந்து பரிமாறிய பரிமளத்தை வியப்புடன் பார்க்கிறான். மீனாட்சி அம்மா, நீங்க தானே சமைக்கிறீங்க? துயரம் தோய்ந்த முகத்துடன் அவனை பார்த்து சிரித்தாள் மீனாட்சி அம்மாள். இன்னைக்கு பரிமளாதான் சமைத்தாள் என்று சொல்லுகிறாள். பெண் பார்க்க வரும் மாப்பிள்ளை வீட்டாரிடம் வாட்டமில்லாமல் உட்கார்ந்திருக்கும் பெண்ணை காட்டி இன்னைக்கு இவ தான் எல்லாத்தையும் செய்தாள் என்று சொல்வது இயல்பு. அது எல்லோரும் அறிந்த பொய். கல்யாணமான பின்பு அவளுக்கு சமைக்கவே தெரியாது. துவரம்பருப்புக்கும் உளுத்தம்பருப்புக்கும் வித்தியாசம் தெரியாது என்பது கணவனுக்கு மட்டுமே தெரியக்கூடிய உண்மை. இந்த நாடகமெல்லாம் இங்கே கிடையாது. ஒரு ஏழை பெண்ணுக்கு எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். உண்மையான நேயத்திற்கு தன் அன்பை அடகு வைக்கும் சாதாரண மனிதத்தனம்தான் அங்கே அந்த கணம் நிகழ்கிறது. இன்னும் கொஞ்சம் கூட்டு போடட்டுமா? பெண்ணே, உன் கூட்டுறவு கிடைத்தால் எப்படி இருக்கும்? நிதானமாக கரண்டியை நிறுத்தி நிறுத்தி அவன் பிசைய பிசைய ரசத்தை ஊற்ற நீட்டிய கரம் கிண்ணமாக குழிய, ரசம் டம்ளரில் தரட்டுமா? பெண்ணே, எண்ணெய் தரட்டுமா என்று கேட்பது போலல்லவா இருக்கிறது. கருப்பும் சிவப்புமாக கலகலத்த வளையல்கள் ஒலிக்க எவர் சில்வர் தம்பரில் கொத்தமல்லியும் கடுகும் மிதக்க பரிமளா கொண்டு வந்து வைக்கிறாள். இது ரசமல்ல, அமிர்தம். ஊறுகாய் போடட்டுமா? நினைவை கலைக்கிறாள் பரிமளா. இந்த கரங்களுக்கு நிறைய தங்க வளையல்களை அடுக்குவேன் என்று மனசு கொள்ளாத ஆசை. ஆசைகளுக்கு என்றுமே ரேஷன் கார்டு கிடையாது. கள்ள மார்க்கெட் தனம் கிடையாது. சிக்கனம் தெரியாது. ஆசை என்பது என்றுமே வள்ளல்தனம் நிறைந்ததுதான். அதனால்தான் தன் வருமானம் நிலைமை எதையுமே நினைக்காமல் நாகராஜன் இப்படி ஆசைப்படுகிறான். இதற்கு பிறகு அடிக்கடி நாகராஜன் மெஸ்ஸிற்கு வந்தான். வெளியில் டிஃபன் சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டான். நாகராஜன் பெரிய இடத்து பிள்ளை என்பது பரிமளாவின் அம்மாவுக்கு தெரியும். என்னப்பா நாகு,
நீங்கள்லாம் பெரிய இடத்து பிள்ளை, அடிக்கடி மெஸ் பக்கம் வர அதிக சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்போ என்னடான்னா மெஸ்ஸுக்கே ஓடி வர என்று கேட்க நாகராஜன் தடுமாறி போகிறான். பரிமளாவின் முகத்தில் சின்ன மிரட்சி. நாகராஜனை காணும் பொழுதெல்லாம் சட்டென்று தடுமாறும் மனதில் லேசான நடுக்கம். இது என்ன உணர்வு என்று புரியாமல் வசப்பட்ட போதையில் பயம். இவன் இனிமேல் வரமாட்டானோ என்ற கள்ளத்தனமான ஆசையில் ஏற்படும் ஏமாற்றம். காதல் வசப்பட்ட மனசு கைவசம் ஏகப்பட்ட பொய்களை வைத்திருக்கும். வேறு இடத்துக்கு தர காசை உங்கள் மெஸ்ஸுக்கு தரலாமேன்னு தான் வரேன். நீங்கள் வேண்டாம்னு சொன்னால் நான் ஹோட்டலுக்கு போய்க்கிறேன் என்றான் தோலை அலட்சியமாக குலுக்கி கொண்டு. மீனாட்சி அம்மாள் அவனை சிநேகிதமாக ஒரு பார்வை பார்க்கிறாள். அதுக்கில்ல நாகு, எனக்கு ஒரு மாதிரி காதில் விழுந்தது. நீ என் பொண்ணை பார்க்க தான் இங்கே வரேன்னு. அது நடக்கக்கூடிய காரியமா சொல்லுப்பா. உங்கள் வீட்டு மனுஷங்களை உட்கார வச்சு ஒரே வேளை சாப்பாடு போடக்கூட எனக்கு சக்தி இருக்குதான்னு சந்தேகம். இந்த கல்யாணம் எப்படிப்பா நடக்கும்? நீயே யோசனை பண்ணிப்பார். ஒரு ஏழை பெண்ணோட மனசில் ஆசையை மூட்டி விட்டுடாதேப்பா என்று கண்களில் நீர் தேங்க கையெடுத்து கும்பிட்டாள் மீனாட்சி அம்மாள். திக்பிரமை பிடித்தாற் போல அவளையே சற்று நேரம் பார்க்கிறான் நாகராஜன். பதில் பேசாமல் விடுவிடு என்று எழுந்து போகிறான். வதந்தியை விட வெகு வேகமாக பரவக்கூடியது இந்த காதல் செய்தி. மெல்ல நாகராஜனின் அப்பாவின் காதுகளில் எட்டிய பொழுது அவர் நம்பத்தான் இல்லை. வெற்றிலை பாக்கு போடாத நாகு, அப்பா எதிரே உட்காராத நாகு, எதையுமே அம்மா மூலமாகவே சொல்லும் நாகு, ட்ரெஸ் வேண்டும் என்றாலும் அண்ணன்கள் மூலம் போய் வாங்கும் நாகு காதலிக்கிறான். அவருக்கு பலமாக சிரிக்க வேண்டும் போல இருக்கிறது. மகனிடம் கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இப்படியே விட்டுவிடக்கூடாது. பிள்ளைகள் பெற்றவர்களின் சொல்லுக்குத்தான் கட்டுப்பட வேண்டும். இந்த சட்டத்தை தளர்த்தக்கூடாது. சாப்பிட வரீங்களா? மனைவியின் அழைப்புக்கு பதில் பேசாமல் எழுந்து போகிறார் விஸ்வம். கை கால் கழுவிக்கொண்டு தட்டின் முன்பு உட்காருகிறார். டைனிங் டேபிள் முழுவதும் சலசலத்தபடி குடும்பத்தினர் அனைவருடனும் சாப்பிட்ட காலம் ஒன்று உண்டு. சிறகு முளைத்த பறவைகள் பறந்து போன பின்பு காலியாகிவிட்ட கூட்டில் இந்த கிழட்டு தம்பதிகள் உட்கார்ந்திருந்தனர். இவர்களுக்கு துணை கடைசி மகன் நாகராஜன். நீங்க ஓய்வா உட்கார்ந்துட்டீங்க. சிவகாமி, தட்டு போடுறியான்னு டான்னு 9 அடிச்சா வந்துடுறீங்க. எனக்கு எப்பங்க ஓய்வு? எப்போ இவனுக்கு ஒரு கால் கட்டை போட போறீங்க என்று சதா சலித்து கொள்ளும் சிவகாமி கேட்டு கேட்டு அழுத்து விட்டாள். அவர் ஜாதகம் ஜோஷ்யம் என்று பார்ப்பவர் ஒதுக்கி விட்டதில் ஒன்று கூட கை சேரவில்லை. மகன் ஊரை சுற்றிவிட்டு 9-10 என்று நேரம் கழித்து வருவதில் இவர்களுக்கு வருத்தம்தான். இன்று எப்படியும் மகனை கண்டித்து கேட்டுவிட வேண்டும் என்றுதான் அவர் நினைத்தார். சிவு, நாகு இன்னும் வரலையாமா? மதிய சமையலை சூடு செய்த சிவகாமி கணவனை திரும்பி பார்க்கிறாள். அவனை பற்றி உங்ககிட்ட சொன்னால் வருத்தமாக இருக்கும்னு சொல்கிறதில்லைங்க. நாகு முன்ன மாதிரி இல்லை. காலாகாலத்துக்கு வீட்டுக்கு வரதில்லை. சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதில்ல. அடிக்கடி மெஸ்ஸுக்கு போகிறதா கேள்வி. விஸ்வம் மௌனமாக கேட்டுக்கொள்கிறார். பதில் சொல்லாமல் இருந்தால் எப்படிங்க என்று கவலையுடன் சிவகாமி கேட்கிறாள். எனக்கே குழப்பமாக இருக்குது சிவகாமி. குழம்பி என்னங்க பண்ணுறது? நம்மளோட மற்ற பிள்ளைங்க இப்படி இல்லை. பொட்ட பிள்ளைங்க கூட எந்தவித பிரச்சனையும் தராமல் நல்லபடியாக கல்யாணம் கட்டிக்கிட்டு போயிட்டாளுங்க. இவன் என்னடானா இப்படி இருக்கானே என்று சிவகாமி பேச பேச விஸ்வத்திற்கு என்னமோ பண்ணுகிறது. சிவு, நீ நம்ம பையன் அந்த மிஸ் பண்ண காதல் கீதல்னு சொல்லி கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்துடுவான்னு பயப்படுறியா? ஆமாங்க, மற்றவங்க பேசுகிறத பார்த்தா அப்படிதாங்க இருக்குது. பேசாமல் உங்கள் தங்கச்சி மகளை நல்ல நாள் பார்த்து கட்டி வச்சிருவோம் என்றாள் சிவகாமி. அதுதான் எனக்கும் சரின்னு படுது என்று சொன்ன விஸ்வம் சாப்பிட்டு முடித்து கையை கழுவ முற்றத்துக்கு செல்லுகிறார். முற்றத்து தூணில் சாய்ந்தபடி நாகராஜன் நிற்க எத்தனை நேரமாக வந்து நிற்கிறானோ என்ற திகைப்புடன் விஸ்வம் மகனை பார்க்கிறார். இதைவிட்டால் நல்ல சமயம் கிடைக்காது என்று நாகராஜனுக்கு தோன்றுகிறது. நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் சரி. அந்த மெஸ்கார பெண் பரிமளத்தை தான் கல்யாணம் செய்துக்க போகிறேன் என்றபடி மாடி ஏறி போகிறான். தொடரும். நன்றி, வணக்கம்.